இப்பதான் இடைக்கால பிணையில கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில வந்தார். அதற்குள்ளேயும் இந்த ஒரு சர்ச்சையை பெருசா இருக்கே சுவாதி மாலிவாலோட சர்ச்சை. முதலில் வேந்தர் ஊடக நேயர்களுக்கு எனது மாலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்சது மாதிரியும் அந்த குற்றத்தின் அடிப்படையில் பெயில் வாங்கின மாதிரியும் மக்கள் மத்தியில் பாஜக இதை கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் இடைக்கால பெயில் சார், இடைக்காலன்றது பாருங்கள் சார், அவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு கோர்ட்டில் கன்விக்ஷன் பண்ணுறாங்க, கன்விக்டே ஆகலை, அவர் கன்விக்டே ஆகலை, நீதிபதியே சொல்கிறார் கன்விக்டே ஆகலை. ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியில் வராருன்னா, இப்போ நான் கோர்ட்டினுடைய இதுக்காக நான் வாதம் செய்ய விரும்பலைங்க. இது கோர்ட் யார்டு கிடையாது. கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு பெயில் கொடுக்குறாங்கன்னா எப்படி பெயில் கொடுப்பாங்கன்றது தான் இப்போடைய வாதம். எப்படி இன்ட்ரிம் பெயில் யாருக்கு கொடுக்குறாங்க? இன்ட்ரிம் பெயிலுன்றது அவர் திரும்ப சரண்டர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பெயில்னா பெயில் தான். இன்ட்ரிம் பெயிலுங்கிறது இது இருங்க சாய் சுதாகர், இன்ட்ரிம் பெயிலுங்கிறது இவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இவங்க கொண்டு வர்றது ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஈடிங்கிறது இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு ஃபைலே பண்ணலை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்றது கூட தெரியாது. அப்போது இன்ட்ரிம் பெயில், இப்போ நீங்கள் நான் அரெஸ்ட் ஆகிறேன், அரெஸ்ட் ஆகிட்டு எனக்கு பெயில் கொடுக்குறாங்க, திரும்ப சரண்டர் ஆகுறது எந்த இதுலேயும் கிடையவே கிடையாது. திரும்ப சரண்டர் ஆகணும்னு அப்போ அது சொல்லியிருக்காங்க மேடம், திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷனுடைய காரணத்தை காட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் கோர்ட் ஈடிக்கு என்னென்ன கேள்விகளை கேட்டார்கள், அதற்கான பதிலை ஈடி கொடுத்தார்களா? அமலாக்கத்துறை கொடுக்கவே இல்லை, எதுவுமே கொடுக்கல. என்ன ப்ரூஃப் இருக்குது? இல்லை, கோவாவுக்கு பணத்தை வாங்கி எலெக்ஷன் செலவு பண்ணாங்க, ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லாமையே நீங்கள் சொன்னால் இது எப்படி சொல்லுங்கள்? இப்படி தான் எங்கள் கட்சியை அழிக்க புனையப்பட்ட வழக்கு இது. இந்த வழக்கை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. எங்களுடைய துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா அவர்களை கைது செய்தார்கள், 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு அரசியல் கட்சி, நியாயமான கட்சி, ஊழலை ஒழிக்க வந்த கட்சி என்னும்போது இங்கே செய்கிறவங்க எல்லாம் ஊழல்காரர்கள், நாங்கள் ஊழல் ஒழிக்க வந்து விட்டோம் என்று இந்தியாவில் இருக்கும் ஒரு ஆளுங்கட்சி, அதாவது பலாத்கார ஜனதா பார்ட்டின்னு தான் சொல்ல முடியும், பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். நீங்க அதை தவிர்த்து, ஏனென்றால் மணிப்பூரிலும் பலாத்காரம் என்பது இது அந்த வார்த்தையை தவிர்த்துருங்க. நீங்க பாருங்க, அதாவது பிரிஜ்பூஷன் இருக்காரு, ஒரு எம்பி, அவர் ரெஸ்லர். எத்தனை ரெஸ்லர் பிள்ளைங்களை அவர் பாலியல் பலாத்காரம் செஞ்சார், அதை இன்று வரை இந்த அரசாங்கம் தட்டி கேட்டதா? என்ன விசாரணை செய்தார் என்று அவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? அவர் மீது ஏன் வழக்கு தொடரவில்லை? வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் அவர் பெயிலில் வந்துட்டார். எத்தனை நாள் இருந்தார் ஜெயிலில் அவர்? அதற்கான ஒரு நீதி விசாரணை வந்ததா? வரவில்லை. இப்படிப்பட்ட கட்சி மணிப்பூரில் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஏதோ அவர்கள் அதிகமாக ஏதோ எதேச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக இன்று இந்திய நாட்டை ஆள துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள். ஊழலை ஒழிக்க தான் வந்தோம் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜக சொல்ற குற்றச்சாட்டு என்ன? ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாங்க ஆம் ஆத்மி, ஆனா ஊழல்ல சம்பந்தப்பட்ட கட்சிகளுடன் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இன்றைக்கு சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட வேண்டும். இன்று சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட வேண்டும். சர்வாதிகார ஆட்சியாக போய்கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அரசாங்கம். அதை வீழ்த்தத்தான் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். தவிர ஊழலுக்காக நாங்கள் ஒருபோதும்
யாரிடமோ யாரோட சேர்ந்திருக்கீங்க பாஜக கட்சியானு கேளுங்க. பாஜக என்ன ஊழல் இல்லாத கட்சிங்களா? ஆனா எதுக்கு ஆனா பாஜகவோட பாருங்க. ஆம் ஆத்மி சேரல இல்ல அதாவது இல்லங்க, பாஜக ஊழல் பாஜக இல்லாத கட்சியா? எதிர்க்கறாங்க. சொல்லுங்க. அது அண்ணா ஹசாரே என்ன ஏங்க, சொன்னாரு? பேச விடுங்க. பாருங்க, இன்னும் ஒண்ணா சொல்ல வேணும்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி என்ன ஒரு ஊழல் இல்லாத கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இந்த உலகமே தெரியும், உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை உலக நாடுகளின் தலைவர்கள் இவரை கண்டித்திருக்கிறார்கள். எங்கள் தலைவரை கைது செய்த போது இது ஜனநாயகத்துக்கு புரணம், இது ஜனநாயகத்துக்கு ஒரு எதிரான ஒரு கைது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சரி சார், இப்ப சுவாதி மாலிவால் சுருக்கமா அதை பத்தி பேசுங்க. சுவாதி மாலிவால் அந்த விஷயம் வந்து மறுபடியும் ஒரு சர்ச்சை ஆகுதே, பிரச்சனை என்ன ஆகுதே. சர்ச்சை மேடம்? அதான் அங்கேயே ஆம் ஆத்மி ஆபீஸ்லயே வந்து அவங்க தாக்கப்பட்டாங்க. ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? இல்லவே இல்லையா? பாருங்க, அங்கேயே ஒத்திட்டு இருக்காங்க. சஞ்சய் சிங் சொல்லியிருக்காரு. சஞ்சய் சிங் என்ன சொல்லியிருக்காரு? இது மாதிரி நடந்தது, என்ன நடந்தது, தவறு நடந்தது, என்ன தவறு சொல்லியிருக்காரு. என்ன தவறு நடந்தது? அடுத்து சுவாதி மாலிவாலுக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த விவகாரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் சொன்னாங்க. பொய்யா? இந்த ஊடக அரங்கில் உங்களை அணுக யாராவது வருகிறார்கள். வரும்பொழுது ஒரு பெண்மணி அவரோடு வாக்குவாதம் செய்கிறார். வாக்குவாதம் செய்து தலைவரை சந்திக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், நீங்கள் சற்று தாமதித்து போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் பதட்டப்படுகிறார். பதட்டப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணியோட வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதுதான் காரணமே தவிர, அந்த வாக்குவாதத்தில் அந்த மாநிலங்களவை எம்பி உடனடியாக பக்கத்தில் இருக்கும் யாருக்கோ சொல்லியிருக்கிறார். அவர் தவறுதலாக அவர் காவல்துறைக்கு போன் செய்து விட்டார். இதுதான் காரணமே தவிர, இது ஊடகம் பெரிய அளவுக்கு செய்து இதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம். சரி, நான் எடுத்துக்கிறேன். ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இப்போ அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது 3 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது மீதம் இருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல யாருக்கு பெரும்பான்மையா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாஜக இந்த இடங்கள்ல கன்சால்டேட் பண்ணுமா? ஏன்னா தென் மாநிலங்கள்ல பார்க்கும் போது பாஜகவுக்கு அவ்வளவு இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கவு பெல்ட்ல அதிக அளவு பெற்று ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்குதா பாஜக? இல்ல, தென் மாநிலங்கள்ல பாஜக வலுவிழந்து இருக்குது அப்படிங்கறதே வந்து ஒரு பிம்பம் தான் பார்க்க வேண்டியது. சரிசமமா இருக்கு அப்படின்னா பார்க்கலாம். 50% வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப கர்நாடகா, தெலங்கானா தென் மாநிலங்கள்ல தான் இருக்குது. இப்ப கேரளா, தமிழ்நாட்டுல சீட்டுகள் இல்லை அப்படின்னு எடுத்தாலும் கூட கர்நாடகால கிட்டத்தட்ட 95% சீட்டுகள் வந்து பாஜக தான் பெற்றிருக்கு. நீங்க கடந்த பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தாலுமே, நீங்க 2014, 2009, 2004 கடந்த தேர்தல் எடுத்து பார்த்தாலுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான சீட்டை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தா பாஜக தான்.